இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த கால வேளையில கூட மறுபடியும் ஒரு புதிய நாளை தேவன் நம்மை காண செய்திருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் அளவற்றவைகள். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள், புதிய கிருபைகள். இந்த நாள்ல கூட அந்த புதிய கிருபைகளை நம்ம மேல கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. இந்த நாள்ல கூட நம்ம மெடிடேஷனுக்காக ஒரு காரியத்தை ஆண்டவரின் இருதயத்துல வைத்த காரியம் என்ன அப்படின்னா, ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆழமா நம்ம இருதயத்துல வாஞ்சிக்கிற காரியங்கள். இப்ப இந்த ஆசீர்வாதம் வேதத்திலையும் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆசீர்வாதம் எதற்காக நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கவும், அவருடைய நன்மைகளை நம்ம பிரதிபலிக்கவும், அவருடைய ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பகுதிகள்லயும் நம்ம எடுத்து காட்டவும் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையா இருக்கு. என்னாகமம் 6வது அதிகாரம் 24ல இருந்து நம்ம பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் அங்க ஆரோனுக்கு அதாவது ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது. அப்ப ஆசாரியர்களாய் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை அங்க படித்து கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அங்க எப்படி அவங்க பிளஸ் பண்ணணும், ஜனங்களை பிளஸ் பண்ணணும்னு சொல்லி அங்க தேவன் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அங்க 24வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அப்போ இன்னைக்கு அவருடைய பிளெஸிங், தேவன் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்ப அந்த விதமாய் ஜனங்களை ஆசாரியர்கள் பிளஸ் பண்ணும் போது அங்க என்ன கிடைக்குது? முதல்ல ப்ரொடெக்ஷன். அடுத்ததா அங்க கிரேஸ். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்படி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அடுத்ததா அங்க என்ன கிடைக்குது? பீஸ், கைடன்ஸ். இது எல்லாமே அந்த பிளெஸ்ஸிங்ஸ்குள்ள அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய இருதயம் நம்ம பாதுகாப்பா இருக்கணும், நம்ம கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும், நம்ம சமாதானமாய் இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். நம்ம உபாகமம் 28ல அந்த முதல் 14 வசனங்கள்ல ஆசீர்வாதம் அந்த ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும், நம்ம தைரியமான ஒரு வாழ்க்கை வாழவும் அந்த ஆசீர்வாதங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா சங்கீதம் 103ல அங்க ஒரு ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அங்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம ஸ்தோத்திரி பண்றோம். அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல் ஆகிறது. அப்போ அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எதை கொடுக்குதுன்னா, சுகத்தை கொடுக்குது. நம்ம ஆத்துமா மறுபடியும் ஒரு செழிப்புக்குள்ள, ஒரு சுகத்துக்குள்ள அங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 3ல நமக்கு ஏன் ஆசீர்வாதம் தேவைப்படுதுன்னா, நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்த சாபங்களை ரீப்ளேஸ் பண்ணும்படியாய், அங்க ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படியாய் கிறிஸ்து அங்க என்ன செய்தாரா? சிலுவைக்கு போனதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சாபங்கிறது என்ன செய்யாது? கிடையாது. வசனம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
எப்போ நீங்களும் நானும் அவர் ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல அவருடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். நம்ம ஜீனியாலஜி மாறிடுச்சு. நமக்கு இப்போ சாபத்துக்கு பதிலா அங்க ஆசீர்வாதம் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. யோவான் 10:10 பார்க்கிறோம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த அபண்டன்ட் லைஃப குடுக்கிறதுக்காக தான், அபண்டன்ட் லைஃப கொடுத்து நம்மள பிளஸ் பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கமே. ஆதியாகமம் 12:3 நம்ம, அதாவது இப்போ இப்போ இதுக்கெல்லாம் தான் பிளெஸ்ஸிங் நமக்கு தேவைப்படுதுன்னு பாக்குறோம். இப்போ நம்ம எப்படி பிளெஸ் பண்ணணும், நம்ம மற்றவங்களை பிளெஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த காலை வேளையில ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பிளெஸ்ஸிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா நிச்சயம் இருக்கும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல அங்க தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமையும் அவன் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்களாம், அவங்கள சபிக்கிறவங்க சபிக்கப்படுவாங்களாம். இது இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளா இருக்கிற நமக்கும் இது உடையதான ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. அப்போ இது அவருடைய வேலை. நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளை சபிக்கிறவங்களை அவர் சபிக்கிறார். அப்ப இதுல நாம யாரையும் சபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. மாறா நமக்கு கெடுதல் செய்தவங்களையும் நம்ம பிளஸ் பண்ணணுங்கிறது தான் தேவனுடைய ஒரு விருப்பமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க இப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஆபிரகாமின் சந்ததியாராய் நம்ம மாற்றப்பட்டு இருக்கிறோம்னா, இன்றைக்கு நம்மள பிளஸ் பண்றவங்க நிச்சயமா அவங்க எப்படிதான் இருப்பாங்க, பிளஸடா தான் இருப்பாங்க. அதே போல நம்ம ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கிறவங்கள, தேவ பிள்ளைகளா இருக்கிறவங்கள நம்ம பிளஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு மற்றவங்களை நம்ம பிளஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பிளஸ் பண்ண நமக்கு அந்த பிளெஸ்ஸிங் என்ன செஞ்சிரும், நிச்சயம் வரும். ஒருவேளை நம்ம அந்த ஹார்ட்டோட பிளஸ் பண்ணாம உண்மையா மனதின் ஆழத்திலிருந்து என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நான் மற்றவங்களை நிச்சயமா ஆசீர்வதிக்கணுங்கிற உண்மையுள்ள இருதயத்தோடு நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம எல்லாரையும் பிளஸ் பண்ணும்போது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் பல மடங்கு நமக்கு திரும்பி வருகிறதை நம்ம வாழ்க்கையில நம்ம நிச்சயம் பார்க்க முடியும். அந்த ராகாப் யோசுவா 6வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல்ல இருந்து வந்த வேவுகாரர்களை அவ தன் வீட்டுல ஏற்றுக்கொண்டு அவங்கள உபசரிச்சு அவங்கள கனம் பண்றா. அங்க ராகாபும் அவள் குடும்பமும் அந்த எரிகோ பட்டணத்துல மற்ற எல்லாரும் அங்க அழிக்கப்பட்டப்போ ராகாபினுடைய குடும்பம் மாத்திரம் அங்க பாதுகாக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யறவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். சாரிபாத் விதவை வீட்டுல நம்ம பார்க்கிறோம், அங்க எலியா பஞ்ச காலத்துல அங்க எலியாவுக்காக அந்த எலியா சொன்ன வார்த்தையை கேட்டு அவள் ஒரு அப்பமும் அப்பத்தையும் அங்க அப்பத்தை கொடுக்கிறா. நம்ம அங்க எண்ணெயும் மாவும் அவ வீட்டுல குறைவே இல்லாமல் இருந்ததாம். காரணம் அங்க தேவ மனிதனுக்கு அவ என்ன செய்யறா, அவரை பிளஸ் பண்றா, அவ உணவை கொடுத்து அவ என்ன செய்யறா, அங்க ஹெல்ப் பண்றா, அங்க அவரை காப்பாற்றுறா. அவளும் அவள் குடும்பத்தாரும் என்ன செய்யறாங்களா, அந்த பஞ்சம் வர்ற வரைக்கும், பஞ்சம் முடிகிற வரைக்கும் அங்க எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. இதுதான் தேவ பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிக்கிறதற்கு உண்டான ஆசீர்வாதங்கள். அந்த சூனேமியால பார்க்கிறோம், எலிசாவுக்காக தன் மேல் வீட்டுல ஒரு அறையை கட்டி கொடுக்கிறான்.
அதனால ஆண்டவர் அவளுடைய குறைவை நிறைவாக்கி ஒரு பிள்ளைய கொடுத்து, அந்த பிள்ளை திருப்பி மரித்த பிறகு கூட அந்த பிள்ளை உயிரோடு எழும்ப அவள் அவள் தன் கைகள்ல அவள் அந்த பிள்ளைய சுதந்திரித்துக் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் மற்றவங்க மக்களை பிளஸ் பண்ணும் போது உண்டாகிற ஆசீர்வாதங்கள். இது வேதத்தின்படி நிச்சயம் நடக்கிற காரியங்கள். இப்போ நீதிமொழிகள் 11:25 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 11:25 இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அது டிபிடில ரொம்ப அழகா இருக்கு. Those who live to bless others will have blessings heaped upon them, and the one who pours out his life to pour out blessings will be saturated with favor. அதாவது மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே வாழுகிறவன் அவ ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை அவ சுதந்திரித்துக் கொள்வானா. அவனுடைய வாழ்க்கையை மற்றவங்க மேல ஆசீர்வாதங்களை ஊற்றிக்கொண்டே இருக்கிறவன் அவனுக்கு தயவின் மேல தயவு உண்டாகி கொண்டே இருக்குமா. அதான் ஆசீர்வாதத்தை உடைய ஆத்துமா செழிக்கும். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆத்துமா, the soul of blessing will grow fat. அப்போ நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் போது மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுனா ஒன்லி ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறதில் தான் அப்படி மாத்திரம் இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு நம்ம நேரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கலாம். மற்றவங்களுக்காக நம்ம எதையோ ஒண்ண கொடுத்து நம்ம அவங்களுக்கு பிளஸ் பண்ணும் போது, நம்ம வார்த்தைகளால நம்ம இருதயத்துல இருந்து அவங்களை பிளஸ் பண்ணும் போது நமக்கு அந்த அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு பல மடங்கு திரும்பி வரும். உதார குணமுள்ள ஆத்துமா, அந்த ஆத்துமா எப்படி இருக்கு? அந்த சோல்ல இருந்து தான் நம்ம பிளஸ் பண்றோம். சிலர் வாயால பிளஸ் பண்ணுவாங்க, அதனால பிரயோஜனம் இல்லை. நம்ம இருதயத்துல இருந்து மனமாற நம்ம எல்லாரையும் பிளஸ் பண்ணும் போது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் பல மடங்கு நமக்கு திரும்ப வருகிறத நம்ம வாழ்க்கையில நிச்சயம் பார்க்க முடியும். அது அபண்டன்ட்டா நமக்கு என்ன செய்தான் திரும்ப கிடைக்குது. 1 பேதுரு 3:9 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பிளஸிங்க பத்தி நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்போ இங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது, நாட் ரிட்டர்னிங் ஈவில் ஃபார் ஈவில். அதாவது உங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்க, தீமைதான் செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா அந்த தீமைக்கு நீங்க தீமையையோ உதாசனத்துக்கு உங்களை உதாசனப்படுத்துறாங்க, அதனால நீங்களும் அவங்களை உதாசனப்படுத்தாம அதுக்கு பதிலா நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்ம யாரா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய பிளெஸ்ஸிங்ஸை இன்ஹெரிட் பண்றதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை எண்ணி அறிந்து நம்மள மற்றவங்களை என்ன செய்யணுமா? பிளஸ் பண்ணணுமா. யார பிளஸ் பண்ணணும்? நமக்கு தீமை செய்தவங்க, நம்மள உதாசீனப்படுத்தினவங்களை நம்ம அவங்க அறியாம செய்யறாங்கப்பா, நான் அவங்கள பிளஸ் பண்றேன், அவங்க வாழ்ந்து சுகமா இருக்கட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பிளஸ் பண்ணும் போது நம்ம அந்த ஆசீர்வாதங்களை நாமும் என்ன செய்யறோமா? சுதந்திரித்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் எங்க இருந்து வரும்? ஒரு டெண்டர் ஹார்ட் நமக்கு இருக்கும் போதுதான் இது சாத்தியம். இருதய கடினமா இருக்கும் போது நம்மளால யாரையும் நம்ம பிளஸ் பண்ணவே முடியாது. அப்போ மனதின் ஆழத்துல இருந்து, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உங்களுக்கு எதிராக ஒரு சின்ன வார்த்தை பேசினாலும் சரி, உங்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டாலும் சரி, இயேசுவை போல அப்பா பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த அந்த ஜபம்லாம் வாயில இருந்து வந்த ஜபம் இல்ல, இருதயத்துல இருந்து அன்பின் நிமித்தம் வந்த ஜபம். அவருக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம்னா இன்றைக்கு நாமும் ஆசீர்வாதத்தை தான் சுதந்திரித்து கொள்ளும்படி நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருந்தோம்னா நிச்சயமா
நமக்கு அந்த கசப்போ, வெறுப்போ, பகையோ இது எதுவும் இல்லாதபடி நம்மளால எல்லாரையும் பிளஸ் பண்ண முடியும். ரோமர் 12:14 அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 12:14 உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துறவங்கள கூட நீங்க ஆசீர்வதிக்கணுமா, நீங்க சபிக்க கூடாதாம். இது யாருடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோபுவினுடைய வாழ்க்கையில அங்க நடக்குது. அங்க யோபுவினுடைய நண்பர்கள் தாறுமாறா அவனை குறிச்சு என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. யோபு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கும் போது, யோபு ஒரு ஆறுதலுக்காக ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க நண்பர்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமா பேசி அவன் மனதை வேதனைப்படுத்தினவங்களா இருக்கிறாங்க. ஆனா அங்க அங்க யோபு செய்கிற ஒரு காரியம், அவனுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த 8வது வசனத்துல ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 10வது வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அங்க அவனுக்கு எதிராக தான் பேசுனாங்க. ஆனா அங்க யோபு தன் சிநேகிதருக்காக அங்க அவன் வேண்டுதல் செய்றான். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க என் தாசனாகிய யோபு பேசுனது போல என்னை குறித்து நிதானமா பேசல. யோபு வேண்டுதல் செய்யும் போது அவனுக்காக நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இரக்கம் காட்டுவேன்னு சொல்லி அங்க தேவன் பேசுறாரு. யோபுவின் முகத்தை தேவன் பார்க்கிறார். அப்ப யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறையிருப்பு மாறிடுச்சு. எதிரா பேசுறவங்க தான். எதிரா அவன் அவன் ரொம்ப வாழ்க்கையின் அடிமட்டத்துல இருக்கும்போது, அவன் ஆறுதல் தேடிக்கொண்டு இருக்கும்போது அவனை வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகள் தான் அவனுடைய நண்பர்கள் வாயிலிருந்து புறப்பட்டது. ஆனா கூட அதை அவன் இருதயத்துல வைக்காதபடி அவங்கள பிளஸ் பண்ணும்போது அங்க யோபுவினுடைய சிறையிருப்பு மாறுது. அவனுடைய முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவனுக்கு ரெண்டத்தனையாய் கர்த்தர் அங்க கொடுக்கிறத பார்க்கிறோம். அங்க அது மாத்திரம் இல்ல, அங்க அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற வசனம், ஆஹ் எல்லாரும் அவனுக்கு கொண்டு கொண்டு பொண்ணு ஆபரணத்தை கொடுக்குறாங்க. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. அங்க 8 ஒட்டகம், கழுதைகள் எல்லாம் டபுள் மடங்கு அவனுக்கு உண்டாகுது. 7 குமாரர் 3 குமாரத்திகள் பிறக்கிறாங்க. அங்க தேசத்துல யோபுவின் குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் இல்லையாம். அப்ப முதல்ல இருந்தது கூட அந்த அளவுக்கு இல்ல. ஆனா யோபு எப்போ தன் சிநேகிதர்களுக்காக தனக்கு விரோதமாய் பேசினவர்களை பிளஸ் பண்ணி அவங்களுக்காக உண்மையான இருதயத்தோடு அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாறினதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கால வேளையில ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுகிறார். யாரை குறிச்சோ எதை குறித்தோ முறுமுறுப்போ கசப்போ இல்லாதபடி நம்ம மற்றவங்களை இருதயத்தின் ஆழத்துல இருந்து நம்ம பிளஸ் பண்ணும் போது நம்முடைய சிறையிருப்பு மாறும் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் தேவையில்லை. இப்போ இது இயேசு சொல்லுகிற ஒரு காரியம். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ நம்ம மற்றவங்களை அளவில்லாமல் நமக்கு பிளஸ் பண்ணும்போது, அது நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நம்ம டைமை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உண்மையா நம்ம ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எதெல்லாம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதெல்லாம் நமக்கு என்ன செய்தான், பல மடங்கு தேவன் என்ன செய்யறாரா, அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன செய்யறாராம், கொடுக்கிறாராம். மத்தேயு 10:40-42 வசனங்கள். இது இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். மத்தேயு 10:40-42. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன்
என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன். இப்போ நம்ம எல்லாருமே அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களா இருக்கிறோம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள்னாலும் சரி, நீங்க அப்படிப்பட்டவர்கள் யாரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, உங்களுக்கு அதுக்கான பிரதிபலன் நிச்சயமா உண்டு. ஒரு சின்ன ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். அவர் சொல்றாரு, ஒரு தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பலன் இல்லாமல் போகாது. ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஒரு நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஒரு சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியர்ல ஒருத்தனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதற்கு பலன் உண்டு. இத சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ பிளெஸிங்ஸ் எப்படியெல்லாம் நமக்கு வருதுங்கிறத நம்ம இந்த காலை வேளையில ஆவியானவர் நம்ம கூட பேசிட்டே இருக்கிறார். அப்போ இன்றைக்கு எந்த இருதயத்தோட நம்ம மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம்? ஊழியர்களுக்கு நம்ம செய்யறோம், நம்ம உதவி செய்யறோம். ஹார்ட் தான் முக்கியம். இத கொடுத்தா எனக்கு வரும் அப்படிங்கிற மோட்டிவ்ல நம்ம செய்யும் போது அதுக்கு பிரதிபலன் நம்ம அதுக்கு நிச்சயம் வரும். ஆனா அந்த உண்மையான இருதயத்தோடு நம்ம எப்போ ஒரு தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பலன் உண்டா? அந்த அளவுக்கு எப்படி, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு அடையாளமா? அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அடையாளம் அவரை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு உண்டான அடையாளம். அப்போ அப்போ எந்த அளவுக்கு நம்மளை ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் பார்க்கிறாரு, அதை அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு உண்டான அடையாளமாய் அவர் பார்க்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு அதனால நமக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கும். இது பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அப்போ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பலன் இல்லாமல் போகாது. அப்ப நிச்சயமா நம்ம இந்த பிளெஸிங்ஸை இன்ஹெரிட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு அவருடைய பிள்ளைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அவங்களை உண்மையாய் நேசித்து உண்மையா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கும் போது கூட அது அன்போடு கூட இதை நான் என் தேவனுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு செய்யும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். இததான் அந்த சூனேமியால் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அவனுக்காக ஒரு அறையை, எலிசாவுக்காக ஒரு அறையை அங்க கெட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா லூக்கா 6வது அதிகாரம் 35வது வசனம். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். ஆனா இத நம்மளால லைஃப்ல என்ன செய்ய முடியல? இன்னும் பிராக்டிஸ் பண்ண முடியல. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. உங்க அப்பா யாரு அப்படின்னா, அவரு நன்றி அறியாதவங்களுக்கும் துரோகிகளுக்கு கூட அவர் நன்மை செய்கிற தகப்பன். நீங்க அவருக்கு பிள்ளைன்னா உதாரமா நீங்க எப்படி செய்யணும்? கொடுக்கணும். சத்துருக்களுக்கு சிநேகிக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம மத்தேயுல பார்க்கிறோம். உங்களை ஒருத்தவங்க கர்ஸ் பண்றாங்களா, அந்த கர்ஸ் உங்களுக்கு வரப்போறதே கிடையாது. ஏன்னா நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க, அவருக்கு பிள்ளை ஆயிட்டீங்கன்னா எந்த சாபமும் உங்க மேல பலிக்க போறது இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அது அவர் வேலை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அப்போ நம்ம ஆனா இருதயத்துல எப்படி இருக்கக்கூடாதுன்னு இந்த ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால அவங்க சபிக்கப்படுவாங்க, அதனால இதை நான் சொன்னதுனால இதை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட இல்லாம உண்மையான இருதயத்தோடு, அவங்க அறியாம என்னை சபிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி மனதின் ஆழத்திலிருந்து நம்ம மனதார அவங்கள பிளஸ் பண்ணும்போது நமக்கு பலன் எப்படி இருக்கா?
மிகுதியா இருக்குதாம். மிகுதியான பிளெஸிங்ஸ நம்ம என்ன செய்ய முடியுமா? இன்ஹெரிட் பண்ண முடியுமா? உன்னதமானவருக்கு நம்ம பிள்ளைகளா இருப்போமா? அங்க மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். இதுதான் ஒரு தேவ புத்திரன் வளர்ந்த முதிர்ச்சி அடைந்த தேவ பிள்ளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இதை எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியல. கிறிஸ்துவுக்குள்ள சிறு பிள்ளையா இன்னும் இருக்கிறவங்களால மற்றவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ற இடத்துக்கு அவங்களால இன்னும் வர முடியல. ஆனா இன்றைக்கு தேவன் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? முதிர்ச்சி அடைந்த தேவ புத்திரர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். உண்மையான இருதயத்தோட நம்மள சபிக்கிறவங்கள அவங்க தெரியாம செய்யறாங்க. நான் பிளஸ் பண்றேன்ப்பா, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும். நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய சிறையிருப்பு, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்க தலையின் மேல வந்து இறங்குகிறத நீங்க பார்க்க முடியும். அடுத்ததா லூக்கா 14வது அதிகாரத்துல அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களில் உயிர்த்தெழுந்தலில் உனக்கு பதில் செய்யப்படும். அப்போ எட்டர்னல் ரிவார்டு நமக்கு கிடைக்குது. யாருக்கு நம்ம ஒரு விருந்து வைக்கிறோம், நம்ம ஒரு ஃபீஸ்ட் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அங்க என்ன நடக்குது? யார கூப்பிடணுமா? ஏழைகளை, ஊனரை, சப்பானிகளை, குருடரை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஸ்டேட்டஸ்க்காக நம்ம கூப்பிடலாம், நம்ம உறவுகளை கூப்பிடலாம், நண்பர்களை கூப்பிடலாம். ஆனா இப்படிப்பட்டவர்களையும் நம்ம நினைக்கணுங்கிறது தான் தேவனுடைய எண்ணமா இருக்குது. இவங்களெல்லாம் கூப்பிடும் போது அவங்களெல்லாம் நீ கூப்பிடுவோம் விருந்துக்கு, அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமானின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். அவங்களால நமக்கு ரீபே பண்ண முடியாது. நம்ம அவங்களுக்கு விருந்து கொடுக்கிறோம்னா அவங்க மறுபடியும் நமக்கு விருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம அவங்கள கூப்பிட முடியாது. அவங்களாலே அது முடியாது. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 25ல இயேசு ஒரு காரியத்தை சொல்றத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 25:35 இருந்து 40 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்போ மிகவும் சிறியவர், நம்ம ஒருத்தங்க வியாதியில இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள விசாரிச்சோம் அப்படின்னா, பசியா இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா, தாகமா இருந்தவங்களுக்கு தாகத்தை தீர்த்தோம், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு நம்ம வஸ்திரம் கொடுத்தோம் அப்படின்னா, இதெல்லாம் யாருக்கு செய்யறதா? அவருக்கு செய்கிற காரியம். இது தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து நமக்கு நிச்சயம் அங்க என்ன கிடைக்குதா? ரிவார்டு கிடைக்குது. மற்றவர்களுக்கோ தேவ பிள்ளைகளுக்கோ நம்ம செய்கிற காரியங்களுக்கு ஒரு நாளும் பதில் இல்லாமல் போகாது. விசேஷமா அதுல நம்ம வெறுக்கிறவர்களையும் நம்ம பிளஸ் பண்ணணுங்கிறது தான் இதுல ஹைலைட். இது ஆண்டவருடைய இருதயம். இந்த ஆண்டவருடைய இருதயத்துக்கு நம்ம அலைன் ஆகும் போதுதான் நம்ம தேவ புத்திரர்களாய் மாற முடியும். இந்த தேவ புத்திரர்கள் தான் இந்த தேவ புத்திரர்களுக்காக தான் சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டு இருக்குது. அங்க ஏழைக்கு இறங்குகிறவன்
கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 19:17 பார்க்கிறோம். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு லெண்டிங் டு, அதாவது ஒரு ஒரு ஏழைக்கு நம்ம கொடுக்கிறோம்னா அது தேவனுக்கு கொடுக்கிற மாதிரி, கடன் கொடுக்கிற மாதிரியா. தேவனே அதை என்ன செய்ய போறாராம், அதை ரீபே பண்ண போறாராம். அந்த சங்கீதம் 41:1-3 சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அப்போ உண்மையான இருதயத்தோட சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தையா இருக்கிறவங்களுக்கு அங்க தீங்கு நாள்ல அவரே அவனை விடுவிக்கிறாரா, அவனை உயிரோட வைக்கிறாரா, பூமியில அவன் பாக்கியவானா இருப்பானா, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டாரா, வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், வியாதியில வியாதி படுக்கையை மாற்றி போடுவாராம். அப்போ ஏழைகளுக்கு கொடுக்கிற காரியங்களுக்கும் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இததான் அங்க இதற்கு உதாரணமா நம்ம யார சொல்ல முடியும்னா கொர்நேலியுவை சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல அங்க கொர்நேலியுவை பத்தி சொல்லப்பட்டிருக்க காரியம், 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியோ அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அங்க யாரு வர்றா, ஒரு தூதன் வந்து அங்க அந்த குடும்பத்துக்கே ஒரு விடுதலை கிடைக்கும்படியான காரியங்கள் அங்க நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? எல்லாரையும் பிளஸ் பண்ணுவோம். காலையில எழும்பின உடனே உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எதிரா நினைவுக்கு வர்றாங்களோ, நம்ம இந்த பழைய ஏற்பாட்டை வச்சுட்டு நம்ம சங்கீதத்தை வாசிச்சுட்டு சத்ருவுக்கு எதிரா நம்ம பேசிட்டே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் எதுவோ அதுதான் பிதாவினுடைய இருதயம். இந்த பிதாவினுடைய இருதயத்திற்கு ஏற்ப நாமும் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதுதான் இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் பேசுறாரு. யார் என்ன வேணாலும் செய்யட்டும், அவர் இருக்கிறார் நம்ம கூட. அவர் சொல்லிட்டார், உன்னை ஆசீர்வதிக்கிறவன நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா நான் சொல்றத நீ செய்யணுங்கிறத ஆண்டவர் அததான் நமக்கு சில கட்டளைகளா வேதத்துல அங்க புதிய உடன்படிக்கையின் கீழே அன்பு மாத்திரம் தான் அவர் கொடுக்கிற ஒரே கட்டளை. சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிங்க. மனதார காலையில எழும்பின உடனே நம்ம எல்லாரையும் பிளஸ் பண்ணுவோம். நமக்கு எதிராய் செயல்பட்டவர்கள், எதிராய் பேசினவர்கள், தீமையை நினைத்தவர்கள், தீமையை செய்தவர்கள், அத்தனை பேரையும் நம்ம பிளஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில, நம்ம சந்ததிகளுடைய வாழ்க்கையில அங்க என்ன வரும்? பிளஸ்ஸிங்ஸ் மேல பிளஸ்ஸிங்ஸ நம்ம நிச்சயம் பார்க்க முடியும். அத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பிளஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கு நீதிமான்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதோ, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளும் போதோ, அவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் போதோ, சீஷர்களை ஏற்றுக்கொள்ளும் போதோ ஒரு முறுமுறுப்போட இல்லாம இருதயத்துல இருந்து அவங்களுக்காக நம்ம உதவி செய்யும் போது அதுலயும் பல மடங்கு ஆசீர்வாதம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம இருதயத்துல இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது நிச்சயம் பல மடங்கு ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். சிறையிருப்பு திரும்புகிறத நம்ம பார்க்க முடியும். இழந்த எல்லாவற்றையும் நம்ம பல மடங்கு நம்ம திருப்பி கொள்ளுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்ம ஹார்ட் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த காலை வேளையில உங்க இருதயம் அப்படிப்பட்ட இடத்துக்கு வரும்படி தேவன் அழைக்கிறார், தேவன் விரும்புகிறார். நம்ம ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் நாவை பொல்லாப்புக்கு, உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக் கொள்ளும்படி, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமை வேண்டாம், உதாசனத்துக்கு உதாசனம் வேண்டாம். உங்களை துன்பப்படுத்திட்டே இருக்காங்களா, அவங்கள பிளஸ் பண்ணுங்க. என்னப்பா அவங்க தெரியாம செய்யறாங்க, எனக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிற அளவுக்கு
கற்றுக் கொடுத்திருக்கிற சத்தியம் அவங்களுக்கு தெரியாது. அதனால நான் உங்களை பிளஸ் பண்றேன். இதை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உறுதியான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பார்க்க முடியும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளின் காலை வேளையில கூட கர்த்தாவே, கிருபையாய், இரக்கமாய், ஈவாய் எங்களுக்காக நீர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதுவரைக்கும் ஒருவேளை எங்க இருதயத்துல எத்தனையோ கசப்பின் வேர்கள் அப்பா அது எங்க இருதயத்துல இருந்திருக்கலாம். இந்த காலை வேளையில ஆவியானவர் எங்க ஒவ்வொருவருடைய இருதயத்துல இருந்தும் அந்த கசப்பின் வேர்களை நீர் பிடுங்கி எரிகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க மனதார ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்றோம். ஒவ்வொருத்தரும் நீங்க உங்க இருதயத்துல நீங்க பாருங்க, உங்களுக்கு எதிராய் தீமை செஞ்சவங்களை உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி மனதின் ஆழத்துல இருந்து அவங்கள பிளஸ் பண்ணுங்க. அப்பா நான் அவங்கள பிளஸ் பண்றேன், நான் பிளஸ் பண்றேன். அவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும், வாழ்ந்து சுகமா இருக்கட்டும், செலுத்து இருக்கட்டும். மனதின் ஆழத்துல இருந்து அவங்கள பிளஸ் பண்ணுங்க. உங்க இருதயம் முதலாவது ஒரு பெரிய ஒரு சமாதானத்துக்குள்ள கடந்து வரும். அடுத்ததா அந்த ஆசீர்வாதங்களும் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் சந்ததிகளுடைய சந்ததிகளையும் அது பின்தொடர்கிறதா இருக்கு. யார் மேலெல்லாம் கசப்பு இருந்தாலும் சரி, அந்த கசப்பு நமக்குரியது அல்ல. நம்ம யாக்கோபுல பார்க்கிறோம், வைராக்கியமும் விரோதமும் பகையும் எங்க இருக்கோ அங்க சகல துர்ச்செய்கைகள் இருக்கு. அது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் இல்ல, அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கு, டிமானிக். அப்போ அந்த டிமானிக்கான காரியங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கும் போது நம்ம மற்றவங்களை சபிச்சுட்டு இருக்கிறப்போ, மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்க மேல ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குது. நம்ம தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனம் செய்யக்கூடாது. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும், உண்மையாய் ஆசீர்வதிக்கணும். ஏன்னா அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். காலை வேளையில ஒவ்வொருவரையாய் உங்களுக்கு முன்னிறுத்தி ஆசீர்வதிங்க. சின்ன வயதுல இருந்து இதுவரைக்கும் உங்களை துன்பப்படுத்தினவங்க, உங்க வாழ்க்கையில கசப்பை ஏற்படுத்தினவர்கள், மாறாவை கொடுத்தவர்கள், அவங்களெல்லாம் நீங்க பிளஸ் பண்ணும் போது உங்க வாழ்க்கை மதுரமாய் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்பா நான் பிளஸ் பண்றேன், மனதார நான் பிளஸ் பண்றேன், அவங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். நீங்க சொல்லுங்க, இருதயத்திலிருந்து நீங்க சொல்லுங்க. ஒரு இனம் புரிய முடியாத சமாதானம் உங்க இருதயங்களை இப்ப நிரப்பிக்கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இது இல்லாம நம்ம எவ்வளவுதான் நம்ம ஜோம் பண்ணாலும் நம்மளால அந்த பிரசன்ஸை என்ஜாய் பண்ணவே முடியாது. மனதார அவருக்கு கொடுப்போம், மனதார ஏழைகளுக்கு கொடுப்போம். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். மற்றவங்களுக்கு அபரிமிதமா நமக்கு பணம் மாத்திரம் இல்ல, நம்முடைய நேரம், இன்னும் நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகள், இதை எல்லாத்தையும் நம்மளால முடிஞ்சதை நமக்கு செய்யும் போது வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் தான் மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்கான். நம்ம அந்த ஜாய்க்குள்ள கடந்து வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நன்மை செய்யற காரியங்கள் மாத்திரம்தான் நம்ம கிட்ட இருக்கணும். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்பா பிளஸ் பண்றோம், எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்றோம், எங்க பிள்ளைகளை நாங்க இந்த காலை வேளையில நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. ஒவ்வொருவர் மேலையும் அன்றைக்கு யோவான் வாழ்த்தினது போல, பிரியமானவனே பிரியமானவளே
உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. பிள்ளைகள் மேல தாய் தகப்பன்களுடைய ஆசீர்வாதம் அது மிகப்பெரிய வல்லமை உள்ளது. நீங்க வேதத்தில் உள்ள அந்த பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை முடிவு காலகட்டத்துக்கு வரும்போது அவங்க பிள்ளைகளை கூட்டு கூட்டு பிளஸ் பண்றாங்க. ஏன்னா அதுதான் பெரிய இன்ஹெரிட்டன்ஸா அவங்களுக்கு இருக்கு. அவங்க சொத்து சொகம்னு எழுதி கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஆனா அவங்க பிளஸ் பண்றாங்க. அந்த பிளெஸிங்ஸ் அப்படியே அவங்க பிள்ளைகள் மேல கடந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலை வேளையில எல்லாரையும் பிளஸ் பண்ணுவோம். உங்களை நீங்க பிளஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க சபிக்காதீங்க. நான் ஒண்ணுக்கும் உதவாதவன், என்னால இது யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, இந்த மாதிரி வார்த்தைகள் அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம். அவருடைய சாயலின்படி நீங்க உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருக்கு பிள்ளையா இருக்கிறீங்க. அவருக்கு பிள்ளையா இருக்கிற உங்களை நீங்களே சபிக்கும் போது அது அவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அஸ்ரம் சொல்லுது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்க தலையின் மேல இறங்கி வருகிறத நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் எல்லாரையும் உங்க மனதுல யாரெல்லாம் இப்ப எண்ணங்கள்ல நினைவுக்குள்ள வர்றாங்களோ அவங்கள பிளஸ் பண்ணிட்டே இருங்க. என்ன வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்ணணுமோ பிளஸ் பண்ணுங்க. ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு தேவன் தருகிறார். மனதார நானும் அவருடைய பிள்ளையா உங்களை பிளஸ் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த பிளஸ்ஸிங்கோட நம்ம இன்னைக்கு இந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்களை பிளஸ் பண்ணுவோம். உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு அங்க ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொண்டு பூமிக்கு உப்பாய் உலகத்துக்கு வெளிச்சமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றி ஆசீர்வதிக்கிற நம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்துவம் எங்க வாழ்க்கையில தகப்பன் நிறைவேற்றி தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்க யாரையும் தீங்கானவர்களாய் பொல்லாங்கவர்களாய் பார்க்காதபடி எல்லாரையும் ஒன்று போல பார்க்கவும், எல்லாரையும் ஒன்று போல பிளஸ் பண்ணவும். ஏன்னா நீங்க அப்படிதான் எல்லாரையும் பார்க்கிறீங்கப்பா. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நீங்க நன்மை செய்வீங்க. உங்களுக்கு பிள்ளைனா நாங்களும் அந்த ஸ்பாவத்தை உடையவர்களாதான் நாங்க இருக்கணும். தகப்பனே, அப்படியாய் நீங்க எல்லாரையும் ஆண்டவரே பிளஸ் பண்ணது போல நாங்களும் எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டோம்ப்பா. மனதின் ஆழத்தில இருந்து அவங்க நல்லா இருக்கட்டும், வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். தகப்பன் அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ. யார் எதுவும் ஷேர் பண்ணுமா? இந்த வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ள நம்ம போகும்போது ஒரு வார்த்தை உங்களை ஹர்ட் பண்ணுதுன்னா நம்ம இத ஆவியானவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம். ஒவ்வொரு நிமிடமும் அவர் நமக்கு நினைவுபடுத்தி, இல்ல நீ அவங்கள பிளஸ் பண்ணு. இதுதான் ஆவியானவருடைய சத்தம். இந்த சத்தத்தை நம்ம கேட்டு இந்த சத்தத்தின்படி நம்ம செயல்படும் போது நம்ம வாழ்க்கை நிச்சயம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நாமும் பூமியில ஆசீர்வாதமா இருப்போங்கிறதுல
சந்தேகமே இல்ல. தேங்க் யூ.